அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஹ்மத்துல் ஆலமீன் பேரவை நிர்வாகிகளுக்கும், மணலி ஜாமியுல் அன்வார் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும், ஜமாத்தார்களுக்கும் என் அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பயான், தொடர் பயான் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் இன்று நமது பள்ளிவாசலில் தாஹா நபியின் தனித்தன்மைகள் என்கிற தலைப்பின் கீழ் பேசுவதற்காக வேண்டி பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஹஸரத் அவர்கள் சொன்னதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எல்லா காலமும் எல்லா நேரமும் நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெருமானார் பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாரை பல கோணங்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு வகை பெருமானாரை பைத்தின் மூலமாக, பாடலின் மூலமாக, கவிதையின் மூலமாக புகழ்வது. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மௌலூது ஷரீஃப்கள் நடைபெறுகிறது, பைத்துகள் பாடப்படுகிறது, பாடல்கள் பாடப்படுகிறது, அலங்காரங்கள் பூக்களினால், வாசனை திரவியங்களினால் அலங்காரம் செய்யப்படுகிறது. இன்னும் சில ஊர்களில் ஊர் முழுக்க லைட்டுகள் போடப்படுகிறது, விதவிதமான பதாகைகள் பெருமானாரை குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையான கொண்டாட்டம். அடுத்த வகை பெருமானாரை பற்றி பேசுவது. அதாவது இப்போது நாம் நடத்துகிற பயான், தொடர் பயான் நிகழ்வுகளை போன்று பெருமானாரை பல கோணங்களில் பேசுவது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பினுடைய சிறப்பு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய இளமை பருவம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுத்துவம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியல் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள் என்ன, தனித்தன்மைகள் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி நாட்கள் என்ன, இப்படியாக பெருமானாரை பல கோணங்களில் அவர்களை பற்றி பேசுவது, மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது. இது இரண்டாவது வகையான கொண்டாட்டம். மூன்றாவது, பெருமானாரின் மீது ஸலவாத்துகளை ஓதுவது, ஸலவாத்து மஜ்லிஸ்களை நடத்துவது. ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஸலவாத்து மஜ்லிஸ்கள், லட்ச ஸலவாத்துகள், கோடி ஸலவாத்துகள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப பல வகையில் பல கோணங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறார்கள். ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமோ அல்லது இந்தியாவில் மட்டுமோ என்பதல்ல, உலகம் முழுக்க பல்வேறு பள்ளிவாசலில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிறார்களோ எல்லா பகுதிகளிலும் பெருமானாருடைய இந்த மீலாது விழாக்கள் எடுத்து நடத்தப்படுகிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, எதை கேட்கிறோமோ அதை உள்ளத்தில் உள்வாங்கி அதனை செயல்படுத்துகிற நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தனி தன்மைகள், தனி சிறப்புகள், இதனையே பல வகையாக நாம் பிரிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய தனி சிறப்புகள் என்கிற இந்த தலைப்பை ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பட்ட நற்குணம் என்று நாம் பேசலாம், அல்லது பெருமானாருடைய தனி பெரும் அற்புதங்கள் என்று பேசலாம், அல்லது அல்லாஹ் மற்ற நபிமார்களுக்கு கொடுக்காத சிறப்புகளை என்னவெல்லாம் நபிக்கு கொடுத்திருக்கிறான் என்கிற தலைப்பிலும் பேசலாம். தனி சிறப்புகள், தனித்தன்மைகள் பொதுவான தலைப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய தனி தன்மைகள் என்னென்னங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்னால அகீதாவினுடைய விஷயத்தில ஆழமான ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அது என்ன கருத்துன்னா, பெருமானார் நம்மை போன்ற மனிதர் அல்ல என்கிற இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இந்த கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ள
கொள்ளவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய தனி சிறப்பு என்னென்னு விடிய விடிய விளக்கினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை என்னென்னங்கிறது நாம எவ்வளவு ஹதீசுகள் ஆதாரத்தோடு சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் சொல்ற பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? எல்லாம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் நம்ம போன்ற மனுஷர் தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை சிறுமைப்படுத்துகிற வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். முதல் விஷயம் பேசிக் என்னன்னா, ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர் அல்ல என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளணும். அது அகீதாவில ரொம்ப முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதரா? நம்மை போன்ற உருவம் இருக்கிறது என்பதால் ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதரா? இன்றைக்கு குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வைத்து ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர் தான் அல்லாஹ்வே சொல்லிட்டான். அல்லாஹ்வே என்ன சொல்றான்? அவங்க உங்களை போன்ற மனிதர் தான் ரசூலுல்லாஹ்வை சொல்றான். அப்படி இருக்கிற போது ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வே என்ன செஞ்சிட்டான்? ஆதாரத்தை கொடுத்து விட்டான். இன்றைக்கு பலர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் அல்ல. ஷேக் அப்துல் மவாஹிப் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. முஹம்மதுன் பஷர் லாக்கல் பஷர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், ஆனால் நம்மை போன்ற மனிதர் அல்ல. எப்படி தெரியுமா? பல் ஹுவ யாக்கூத்துன் பைனல் ஹஜர். யாக்கூத் என்கிற வைரக்கல் மரகத கல்லும் கல்தான், ஆனால் அது தெருவிலே கிடக்கிற மதிப்பிழந்த கூழாங்கல்லை போன்றது அல்ல. அது சைஸ்ல ரொம்ப சின்னதாக இருந்தாலும் விலைமதிப்பில்லாதது. மரகதம், வைரக்கல், மாணிக்கக்கல் எப்படி கற்களில் விலை மதிப்புள்ளதோ அதுபோன்று நம்மில் மனிதர்களோடு ஒப்பிடும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடும் ஒப்பிட முடியாத நபர், யாரோடும் இவரை போன்றவர் என்று சொல்ல முடியாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுகும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான் என்பதனை சொல்லுங்கள். இந்த வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த வசனத்தை வைத்துத்தான் ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர் தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு நம்மை போன்ற மனிதர்னு சொல்றாங்கன்னா, எப்படி ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினானோ, அவர்கள் எதற்கு வந்தார்கள்? அந்த கூட்டத்தை சீர்திருத்த வந்தார்கள். அவர்களுடைய பணி முடிந்தவுடன் அவர்கள் சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் வந்த வேலை முடிந்து விட்டது, அதனால் போய்விட்டார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை சிறுமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மெசஞ்சர். இன்னும் ஒரு படி மேலாக, மோசமாக, ரசூலுல்லாஹ்வை போஸ்ட்மேன், ஒரு தூதுவர். வந்தாங்க, சொன்னாங்க, போயிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களுடைய நம்மை போன்ற மனிதர் தான், அவங்களுக்கும் கேள்வி கணக்கு எல்லாம் இருக்கு, நம்மை போன்று அவர்களும் தவறு செய்வார், இப்படி எல்லாம் பேசுபவர்களை நாம் பார்க்கிறோம். அவங்க சொல்ற வசனம், இந்த வசனத்தை சொல்லுவாங்க, குல் இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும். அடுத்த வார்த்தையை சேர்த்து சொல்வதில்லை. அடுத்து அதனுடைய கண்டினியூ என்ன? யூஹா இலைய, எனக்கு என்ன செய்யப்படுது? வஹி வழங்கப்படுகிறது, வஹி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வசனத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், ஆனால் எனக்கு வஹி வருது. வஹி வருவதனால் என்னை போன்றவர்கள் நீங்கள் அல்ல, என்னை போன்ற மனிதர்கள் நீங்கள் அல்ல, எனக்கு வஹி வருது. அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, பஷர் என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அல்லாஹ் ஏன் இந்த பஷர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினான்? இன்சான் என்றாலும் மனிதன் தானே, பஷர் என்கிற வார்த்தைக்கும் மனிதன் என்றுதான் பொருள். இங்கே உலமாக்கள் இருக்கிறார்கள், அரபி தெரியும். பஷர் என்றாலும் மனிதர் தான், இன்சான் என்றாலும் மனிதர் தான். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, இன்சான் சொன்னா உடலும் ஜஸதும், ரூஹும் உடலும் சேர்ந்தது இன்சான். ஆனால் பஷர் என்பது வெளி தோற்றத்தை குறிக்கக்கூடியது. 2 கண், 2 காது, 2 கை, 2 காலு, இந்த உருவ அமைப்பு, இதனை பஷர் என்று சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வரானா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை
அவர்களை போன்று மனிதர் தான் என்கிற வார்த்தை எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறான். வெளி தோற்றத்தில் மனிதர் தான், ஹகீகத்தில் இங்க ஹகீகத்து என்று ஒரு விஷயம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு கண்ணும் நம்முடைய இரண்டு கண்ணும் ஒன்றா? பார்ப்பதற்கு வெளி தோற்றத்தில் பஷர் ஒரே மாதிரி இருக்கிறது, கருவிழி வெள்ளை, அதற்குள்ள கருப்பு, இப்படியான தோற்றம், 5 விரல்களை கொண்டு ஒரு கை, வெளி தோற்றத்தில் பஷர். ஆனால் ஹகீகத்தில் உள்ரங்கத்தில் பெருமானாருடைய கண்ணும் நம்முடைய கண்ணும் ஒன்றா? பெருமானார் பார்க்கிற விஷயங்களை நம்மால் பார்த்து விட முடியுமா? பெருமானார் அல்லாஹ்வே பார்த்தார்களே அந்த கண்ணை கொண்டு. அல்லாஹ்வை பார்த்த கண்ணும் நம்முடைய கண்ணும் எப்படி ஒன்றாக முடியும்? அல்லாஹ்வை பார்த்த கண்ணும் நம்முடைய கண்ணும் எப்படி ஒன்றாக முடியும்? எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு. ஒரு ஊசியினுடைய முனையளவு மூசா நபிக்கு அல்லாஹ் ஒரு ஒளியை காண்பித்தான். அதற்கே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள். மூசா நபியிடத்தில் அல்லாஹ் பேசினான். நபிமார்கள் யாரும் பார்க்காத அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரிலே அது குறித்து சொல்லும்போது, இந்த மா கதபல் ஃபுஆத மாரா, அவர்கள் பார்த்த ஒன்று பொய் இல்லை என்கிற இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர் செய்யும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை 2 முறை பார்த்தார்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வை நேரடியாக பார்த்த கண்ணும் நம்முடைய கண்ணும் எப்படி ஒன்றாக முடியும்? அப்ப ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதரானா எப்படி நம்மை போன்ற மனிதராக ஆவார்கள்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எப்படி முன்னால் பார்க்கிறேனோ அதே போன்று பின்னாலும் பார்க்கிறேன். தொழுகையில் இருக்கும் போது நீங்கள் ருக்கு செய்கிறேன், சஜ்தா செய்கிறேன் என்று நினைக்கிறீங்க, ஆனால் நான் முன்னால் பார்ப்பதை போன்று பின்னாலும் பார்க்கிறேன். அதனாலதான் சொல்லுவாங்க, ஷேக் அப்துல் முவாஹிப் ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை பதிவு செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இடதுன்னு ஒரு விஷயமே இல்ல. ஏன் இல்லன்னா, இப்ப நாம முன்னால் பார்க்கும்போது நமக்கு வலது இடதுன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் பின்னாலும் பார்க்கும்போது அவங்களுக்கு இடதும் வலதுதான். ரசூலுல்லாஹ்வுக்கு வலதுன்னு ஒரு சப்ஜெக்டே இல்ல, இடதுன்னு ஒரு சப்ஜெக்டே இல்ல, எல்லாமே வலது என்கிற கருத்தை சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அந்த கண்ணும் நம்முடைய கண்ணும் எப்படி ஒன்றாக முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றார்கள், அல்லாஹ்வை பார்த்தார்கள். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஐனைனி தனாமானி, என்னுடைய 2 கண்களும் உறங்கியதை தவிர லா யனாமு கல்பி, என்னுடைய உள்ளம் உறங்குவதில்லை. சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் தூங்கி எழுந்து அப்படியே தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க, ஒழு செய்யாமலே தொழுதாங்க. அது குறித்து சில கேள்விகள் வருகிற போது சஹாபிகள் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, என்னுடைய 2 கண்கள் தூங்குவதை போன்று இருந்தாலும் என்னுடைய கல்பு தூங்குவதில்லை, அதனால் என்னுடைய கண்களும் தூங்குவதில்லை. அதனால ஒழு செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த கண்ணும் நம்முடைய கண்ணும் எப்படி ஒன்றாக முடியும்? இன்றைக்கு ஒரு 50 நபர்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதுல 5 நபர்கள் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. பிறக்கிற குழந்தையே கண் குறைபாடு உடைய குழந்தையாக பிறக்குது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், சின்ன சின்ன பிள்ளைகள் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. மனிதர்களுக்கு குறையுள்ள கண்கள். அந்த கண்ணும் பெருமானாருடைய கண்ணும் எப்படி ஒன்றாக முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு, பெருமானாருடைய நாக்கு அசைந்தால் அர்ஷ் அசையும். அறிஞர்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நாக்கு அசைந்தால் அர்ஷ் அசையும். ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது நடக்கும். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதுதான் தீன். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதுதான் இபாதத்து. இன்றைக்கு இபாதத்தின் மூலம் அல்லாஹ்வை நெருங்கி விடலாம், வெறும் இபாதத்து மட்டும் போதும் அல்லாஹ்வை நெருங்கிடலாம் சிலர் நினைக்கிறாங்க. அந்த இபாதத்தை நிர்ணயித்ததே ரசூலுல்லாஹ் தான். நீ எந்தெந்த நேரத்தில் என்ன தொழுகணும், எப்படி தொழுகணும், எந்த அளவுக்கு தொழுகணும், எந்த விஷயத்தை எந்த அமலை எப்படி செய்யணும், எந்த இபாதத்தை எந்த நேரத்தில் செய்யணும், எல்லாவற்றையும் சொன்னதே ரசூலுல்லாஹ் தான். அப்ப இபாதத்தை சொன்னதே ரசூலுல்லாஹ் தான். அப்ப ரசூலுல்லாஹ்வை நீங்கள் புறக்கணித்து விட்டு இபாதத்தின் மூலம் எப்படி அல்லாஹ்வை அடைந்து விட முடியும்? கண்ணியமானவர்களே, நபியினுடைய நாக்கும் நம்முடைய நாக்கும் ஒன்றல்ல. ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் நடந்துவிடும். சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் துஆக்கள் செய்வார்கள். அந்த துஆவினுடைய பிரதிபலனை சஹாபாக்கள் வாழ்கின்ற காலத்திலே பார்த்தார்கள். எத்தனையோ சம்பவங்கள் உதாரணத்துக்கு சொல்ல
சொல்லலாம். ரசூலுல்லாஹ் ஒரு சபையில சொல்றாங்க, 70,000 நபர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே சஹாபாக்களுக்கு எல்லோருக்கும் ஆசை, நாமும் அந்த கூட்டத்தில் ஒருவரா இருக்கணும்னு ஆசை. ஆனா யாரும் உடனே கேட்டல. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? யா ரசூலுல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? அல்லாஹும்ம இஜ்அல்ஹு மின்ஹு, அல்லாஹ் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆக்கி விடுவானாகன்னு கேட்டாங்க. இப்ப இந்த துஆவினுடைய பிரதிபலனை நாளை மறுமையில் அவர் பார்ப்பார். இந்த துஆ கபூல் ஆகும் என்ற இந்த செய்தி சஹாபாக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு மாற்று கருத்தே இல்ல, அதுக்கு மறுப்பே இல்ல, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சஹாபாக்களுக்கு தெரியும். இப்ப அடுத்து ஒரு சஹாபி எழுந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஆக வேண்டும்னு கேட்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உகாஷா முந்தி விட்டார் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் பார்க்கணும். இந்த உகாஷா முந்தி விட்டார்னா என்ன அர்த்தம்? ஒரு சான்ஸ் தான், அது அவர் கேட்டுட்டாரு, உங்களுக்கு இல்ல, நீங்க உட்காருங்கன்னு அர்த்தம். இப்படி சொன்னா அவங்களுடைய மனம் புண்படும். ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க? உகாஷா முந்தி விட்டார்னு சொன்னாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அப்ப ஒரு வாய்ப்பு தான் போல இருக்கு, உருதுவா தான் போல இருக்கு என்பதனை புரிந்து கொண்டு உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை கேட்கிற நாம், படிக்கிற நாம், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகத்தை நாம் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய தனி சிறப்புகள்ல இதுவும் ஒரு தனி சிறப்பு. நாம இன்றைக்கு வார்த்தையினால பலரை காயப்படுத்திடுறோம். ஆனால் நாம் பேசியதால் அவருடைய மனம் புண்பட்டு விட்டது என்பது கூட நமக்கு தெரியாது. நாம பேசிட்டு கடந்து போயிருவோம். நாம சொன்ன வார்த்தை அவருக்கு அங்க ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். இப்படி சொல்லிட்டாரு. அப்ப நாம வார்த்தைகளை பேசுவதன் மூலம் மனிதர்களுடைய மனங்களை புண்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில யாருடைய மனதையும் புண்படுத்தியதில்லை. ரசூலுல்லாஹ் யாருடைய மனதையும் புண்படுத்தியதில்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பார்த்து பார்த்து பேசுகிறார்கள். இந்த வார்த்தையை கவனிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகத்தை பார்க்கணும். நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். அனுமதியின்றி உள்ளே வராதே என்று ஒரு போர்டு. அது அப்படியே என்ன சொல்லலாம்? அனுமதி பெற்று உள்ளே வரவும் என்று சொல்லலாம். ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான். அனுமதி வாங்கி உள்ள, அனுமதி இருந்தா உள்ளவான்னு அர்த்தம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அனுமதியின்றி உள்ளே வராதே என்றால் ஆர்டர் போடுற மாதிரி, கட்டளை. அனுமதியோடு உள்ளே, அனுமதி பெற்று உள்ளே வரவும் என்று சொல்லும் போது அது கனிவாகவும் ரெக்வெஸ்ட் ஆகவும் தெரியுது. வார்த்தையினுடைய அந்த உபயோகம் என்ன செய்யுதுன்னா மனிதர்களுடைய மனதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் அதற்கு ஒரு முன்மாதிரி. பலரை வெறும் வார்த்தைகளாலேயே என்ன செஞ்சாங்க? கவர்ந்து இழுத்தார்கள். நாம் நிறைய சம்பவங்களை பேச முடியும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை பிரயோகம் இது ஒரு தனித்தன்மை. அடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய காதும் நம்முடைய காதும் ஒன்றா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதும் நம்முடைய காதும் ஒன்றா? சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் தெருவிலே நடந்து போகும்போது, கபரினுடைய அருகே நடந்து போகிற போது, கபரில் நடப்பது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு கேட்கும். நமக்கு கேட்குமா? கொஞ்சம் ஆள் தொலைவில் இருந்து கூப்பிட்டாலே நமக்கு காது கேட்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு கபரில் நடப்பதெல்லாம் கேட்கும். ஹதீஸ்கள்ல நாம் பார்த்திருக்கோம் இல்ல? ஒரு இடத்தை கடந்து போகும்போது, ஒரு கபரை கடந்து போகும்போது அங்கே தண்டனை செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு செடியை உடைத்து வைத்து வைக்கிறாங்க. இவங்க கோல் சொன்னதின் மூலமாக சிறுநீர் கழித்து விட்டு சரியான முறையில் கழுவாததினால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன கிளையை உடைத்து அங்கே வைத்து விட்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காதும் நம்முடைய காதும் ஒன்றாகி விடுமா? ரசூலுல்லாஹ்வை பற்றி சில குஃபார்கள், சில முனாஃபிகீன்கள் சில ரகசியங்களை, ரசூலுல்லாஹ்வை குறித்து சில திட்டங்களை தீட்டும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, வஹீயின் மூலம் அதை போட்டு உடைத்து விடுவான். இந்த குஃபார்கள், இந்த முனாஃபிகீன்கள், நபியே உங்களை குறித்து இதுவெல்லாம் இவர்கள் திட்டமிடுகிறார்கள், ரகசியம் பேசுகிறார்கள் என்கிற செய்தியை இந்த குஃபார்கள் பேசிக் கொள்கிற விஷயத்தை அல்லாஹ் வஹீயா இருக்குவான். ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. நாம என்ன ரகசியம் பேசினாலும் நபிக்கு தெரிஞ்சிருதேன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் சப்தம் கம்மியா ரகசியம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக திட்டம் திட்டும் போது கொஞ்சம் சப்தம் கம்மியா பேசிட்டு சொல்றாங்களாம், அந்த நபிக்கு நாம என்ன பேசினாலும் கேட்டுருதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் இதையும் வஹீயா சொல்லிவிட்டான். நபியே உங்களை குறித்து அவர்கள் இதுவெல்லாம் பேசுறாங்க, அடுத்து
அவங்க சொன்னதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். அவர்கள் காதில் விழுவதெல்லாம் ஹைரானதுதான் என்று அல்லாஹ் சொல்றான். நபியினுடைய காதை குறித்து அல்லாஹ் பேசுறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காதும் நம்முடைய காதும் எப்படி ஒன்றாக முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய அழகு, எழில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழில் அழகு, எழில் ரெண்டு வார்த்தை இருக்கு. அழகுன்னு சொன்னா அது நிரந்தரமாக அழகாக இருக்கும். எழில் சொன்னா ஒவ்வொரு சமயமும் அது தோற்றங்களை மாற்றி மாற்றி அழகை கொடுக்கும். யூசுப் நபிக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு அழகுன்னா உலகத்தில் பாதி அழகை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் நபிக்கு அல்லாஹ் எழிலை கொடுத்திருந்தான். எழில் என்றால் ஒவ்வொரு சமயத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிற போதும் ஒவ்வொரு மாதிரியான அழகாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது அந்த மிஸ்ர் நாட்டு பெண்கள் யூசுப் நபியினுடைய அழகில் மயங்கி தங்களுடைய கரத்தில் இருக்கிற ஆப்பிளை அறுப்பதற்கு பதிலாக விரல்களை அறுத்துக் கொண்டார்கள். அவர்கள் மட்டும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களே ஆனால் அவர்கள் இதயத்தை கிழித்துக் கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழில் மிக்கவர்கள், அழகு வாய்ந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அழகோடு யாரையும் ஒப்பிட முடியாது. தனி தன்மைகள் ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வெளி தோற்றம் என்கிற விஷயத்தில் இதெல்லாம் நான் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எந்த மனிதரோடும் ரசூலுல்லாஹ்வை ஒப்பிடவே முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதர் தான் இன்னைக்கு சாதாரணமா சொல்றாங்கன்னா யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு அவங்க வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கணும். அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லணும். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றானே, குல் இன்னமான பஷர் மிஸ்லுக்கும், நபியே நீங்க சொல்லுங்க, என்னை போன்ற மனிதர் தான் நபியே நீங்க சொல்லுங்க. நீ ஏன் சொல்லணும்? என்ன காரணம்? அறிஞர் பெருமக்கள் 3 காரணத்தை சொல்லுவாங்க. முதல் காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது. ஏன்னா இதற்கு முன்னால் வந்த நபிமார்களை அந்த கூட்டத்தினர்கள் கடவுளாக ஆக்கினார்கள். ஈசா நபி வந்தபோது ஈசா நபியை தேவகுமாரர் என்றார்கள், இறைவனுடைய பிள்ளை என்றார்கள். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளின் பிள்ளை என்றார்கள். அப்ப நபியை கடவுளாக மாற்றிவிடக் கூடாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் மீலாது கொண்டாடப்படுது. பல கோடி முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ்வை புகழுகிறார்கள். யாரும் நபியை இறைவன் என்று சொல்றதில்லை, ரசூலுல்லாஹ்வை வணங்குகிறேன் யாரும் சொல்றதில்லை. எல்லோரும் ஆசை கொள்கிறார்கள் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று. எதுக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு அங்க நின்று சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தானே தவிர அங்கே சஜ்தா செய்வதற்காக அல்ல. கோடான கோடி முஸ்லிம் மதீனாவுக்கு பெருமானாருடைய ரவுலாவிற்கு சென்றாலும் யாரும் அங்கே சஜ்தா செய்வதில்லை. ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள். என்னை கடவுளாக ஆக்கி விடாதீர்கள். மற்ற நபிமார்களை எப்படி அந்த உம்மத்தினர்கள் கடவுளாக ஆக்கினார்களோ அதுபோன்று நான் சென்று விட்ட பின்பு என்னை கடவுளாக ஆக்கி விடாதீர்கள். நானும் உங்களை போன்ற மனிதர் தான். அல்லாஹ் சொல்ல வந்த கருத்து இதுதான். இவங்க கருத்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்களே, அந்த அர்த்தம் இல்ல. என்ன நீங்க கடவுளா ஆக்கிராதீங்க, நான் மனுஷன் தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இது ஒரு காரணம். இரண்டாவது ஒரு காரணம், நான் மலக்கல்ல மனிதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியாகணும். ஏன் சொல்லியாகணும்னா, இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் தங்கள் நான் நபின்னு அவங்க வெளிப்படுத்தும் போது அந்த உம்மத்தினர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் நபியாக அனுப்புறதுக்கு நீங்க தான் கிடைச்சீங்களா? ஏன் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, கோடான கோடி மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர் அனுப்பி இருக்கலாமே. அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துவான். லவ்லா அன்ஸல அலைஹி மலக்கு அனுப்பிச்சிருக்கலாமே, ஏன் உங்களை அனுப்பணும்? அப்ப மலக்கை எதிர்பார்த்தார்கள். அப்ப நபி என்ன சொன்னாங்கன்னா, நான் மலக்கல்ல, நான் மனிதர் தான் சொன்னாங்க. அல்லாஹ்வே இதுக்கு பதிலும் சொல்றான். ஒருவேளை மலக்கை அனுப்பினால் என்னவாகும்? இந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு நபிமார்களுக்கு பதிலாக அல்லாஹ் மலக்கை அனுப்பினா என்னவாகும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கை. ரசூலுல்லாஹ் தோளோடு தோள் சேர்ந்து சஹாபாக்களோட மேலே கை போட்டு அவர்கள்
அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். மலக்காக இருந்தால் யாராவது நெருங்க முடியுமா? இப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படி மலக்காகவே அனுப்புறதா இருந்தாலும் அவங்களையும் மனித தோற்றத்தில் தான் அனுப்ப வேண்டி இருக்கும். அப்படி மனித தோற்றத்தில் அவர்களை அனுப்பினால் இந்த மக்கள் அவர்களிடத்தில் என்ன கேட்பாங்க? நீங்க பாக்குறதுக்கு மனுஷ மாதிரி தானே இருக்கீங்க, நீங்க எப்படி மலக்குன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி நபின்னு சொல்றீங்கன்னு அப்போதும் அதே கேள்வியை வைப்பார்கள். எப்படி பார்த்தாலும் சிக்கல் தான். இவங்க கேட்கறவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நபின்னு வந்தாலும் சிக்கல் தான், மனிதர் நபியாக வந்தாலும் சிக்கல் தான், அல்லது மலக்கு நபியாக வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? தோற்றத்துல கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கு, நீங்க எப்படி மலக்குன்னு சொல்றீங்க? அப்ப அல்லாஹ் மலக்கை அனுப்ப முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மலக்கல்ல மனிதர் தான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அனபஸ்ரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான், மலக்கல்ல என்பது பொருள். மூன்றாவது காரணத்தை சொல்லுவார்கள் அறிஞர் பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மக்கள் எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, நமக்கு நபியாக இருப்பவர்கள் மிகப்பெரிய அரசனாக இருக்கணும், அரச குடும்பத்தில் பிறந்தவனாக இருக்கணும். நம்ம கூடயே பிறந்தாரு, நம்ம கூடயே வியாபாரம் செஞ்சாரு, நம்ம கூடயே வாழ்ந்தாரு, ஒரு 40 வருஷத்துக்கு பின்னால் தான் நபின்னு சொல்றாரு. இது அவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அரசனா இருக்கணும், மதிப்பு மிக்க ஒரு நபரா, ஒரு அதிகாரம் உள்ள நபரா இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ், நான் அரசனும் அல்ல, நான் மனிதர் தான், உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிற மனிதர் தான் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் சாப்பிடுவார்கள், நபிமார்கள் உணவு சாப்பிடுவார்கள் சொல்றான். ஏன் இப்படி சொல்லணும்? நபிமார்களை பற்றி சொல்லும் போது அவங்க மனிதர் தானே, மனிதர்னா உணவு சாப்பிட தானே செய்வாங்க. ஏன் அல்லாஹ் நபிமார்களை பற்றி சொல்லும் போது அவங்க கடை தெருவுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்கன்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா அந்த மக்கள் நபிமார்கள் மலக்காக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க மலக்கெல்லாம் இல்ல, அவங்க சாப்பிடுவார்கள். அதே போன்று அவர்கள் அரசர்களாக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அரசர் யாராவது கடை தெருவுக்கு போக முடியுமா? போவார்களா? இல்லை. இப்ப நபிமார்கள் கடை தெருவுக்கு போவாங்க, வியாபாரம் செய்வாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க மனிதர் தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுக்கு விளக்கம் சொல்லும் போது அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்றான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் தான் என்று யாராவது சொன்னால், ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான் யாராவது ஒருவர் நம்பினால், நாம எவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய தனி சிறப்புகளை சொன்னாலும் அதனை அவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். நபிமார்களோடு ஒப்பிடுகிற போது கூட தனி சிறப்புகள் நிறைய கொடுத்திருக்கிறான். பொதுவா அல்லாஹ் நபிமார்களுக்கு சில பிரத்யேக சிறப்புகளை கொடுத்திருப்பான். ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, நபிமார்களுக்கு வஹி வரும், சாதாரண நபர்களுக்கு வராது. நபிமார்களுக்கு வஹி வரும். இரண்டாவது, நபிமார்கள் பாவத்தை விட்டு தவிர்த்திருப்பார்கள். சாதாரண நம்மை போன்றவர்கள் பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கவே முடியாது. ஒரு சின்ன பொய் சொல்லி இருப்போம், அல்லது ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை செய்திருப்போம். நபிமார்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல, பாவம் செய்தவர்கள் அல்ல. அதுதான் நம்முடைய அகீதா. மூன்றாவது, நபிமார்களுக்கு மௌத்தினுடைய விஷயத்துல சில விதிவிலக்குகள் கொடுக்கப்படும். நபிமாரத்துல வரும்போது மலக்குமார்கள் கேட்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழ விரும்புறீங்களா, அல்லது உயிரை வாங்கி விடலாமா? இப்ப இந்த இக்தியார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது விஷயம், எந்த நபிமார்கள் மரணித்தாலும் அவர்கள் மரணித்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுவார்கள். நபிமார்களுக்குனே உள்ள ஒரு சிஃபத்து. அடுத்து, நபிமார்களுடைய உடலை மண் திங்காது, மண் சாப்பிடாது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, நபிமார்களுடைய உடலை மண் சாப்பிடாது. இப்படி நபிமார்களுக்கு என்று அல்லாஹ் சில தன்மைகளை கொடுத்திருக்கிறான். அதிலும் ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹ்வோடு நபிமார்களை ஒப்பிடுகிற போது
போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நபிமார்களுக்கு கொடுக்காத சில விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நபிக்கும் கொடுக்காத, எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத தனி சிறப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய உம்மத்தில் யாராவது போருக்கு சென்று கனிமத்து பொருட்களை கொண்டு வந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நபிமார்களுக்கு அந்த சலுகை இல்ல. அதே போன்று என்னை குறித்த பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் போட்டிருக்கிறான். அந்த எதிரிகள் பல 100 மைல்களுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் என்னை பற்றிய பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் போட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போன்று உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழுகலாம். இந்த விஷயம் முந்தைய நபிமார்கள் கிடையாது. தொழுவதற்குன்னு ஒரு இடம், அங்கதான் தொழுகணும். அதே போன்று ஆடையிலே நஜீஸ் பட்டு விட்டால் நாம் கழுவி சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அதை அணிந்து கொள்ளலாம். ஆனால் முந்தைய சமூகத்தினர்கள் ஆடையில் நஜீஸ் பட்டால் அந்த இடத்தை அப்படியே கத்தரித்து போட்டு விட வேண்டும். அதனை திரும்ப பயன்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இந்த சிறப்புகள் ஏன் கொடுத்திருக்கிறான்? இடம் சுத்தமாக இருந்தால் போதும், உலகத்தில் எங்கு வேண்டாலும் தொழுது கொள்ளலாம் என்கிற சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்திற்கு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மற்ற நபிமார்களை அந்தந்த சமுதாயத்திற்கு, அந்தந்த பகுதி இடத்திற்கு மட்டும்தான் நபியாக அனுப்பினான். ஆனால் நபியை அகிலம் முழுவதும் நபியாக அல்லாஹ் அனுப்பினான். எல்லோருக்கும் அருட்கொடையாக அனுப்பினான். தலைப்பு அகிலத்தினுடைய அருட்கொடை. அகிலம்னா உலகம்னு அர்த்தம். உலகத்துல எல்லாருமே இருக்கிறாங்களே, எல்லா சமயத்தவர்களும் இருக்கிறார்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்களே, நபியை தூற்றுபவர்களும் இருக்கிறார்கள், நபியை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்களே, எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் அருள்கொடை. அது ரசூலுல்லாஹ்வுடைய தனி சிறப்பு. அந்த தனி சிறப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு நபிமார்களுக்கு தராத சில தனித்தன்மைகள் அல்லாஹ் கொடுத்தான். மறுமையிலே ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத் செய்ய முடியும். எந்த நபிக்கும் அல்லாஹ் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல. எல்லா உம்மத்துகளும் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஷஃபாஅத் செய்யுங்கன்னு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத் செய்கிற, யார் சொர்க்க நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிற அங்கீகாரத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். அப்ப எப்படி ரசூலுல்லாஹ் நம்மை போன்ற மனிதராக ஆக முடியும்? எப்படி நம்மை போன்ற சாதாரண மனிதராக ஆக முடியும்? நிறைய சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து வரணும்னு சொன்னா, உலகம் படைப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ் நபியை படைத்தான். ஒருபடி மேலாக சொல்லணும்னா, இந்த உலகத்தையே அல்லாஹ் நபிக்காக தான் படைத்தான். அனமின் நூரில்லா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய நூறிலிருந்து வந்ததுதான், நான் அல்லாஹ்வுடைய நூறிலிருந்து வந்தேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த உலகத்தையே அல்லாஹ் நபிக்காக தான் படைத்தான். நமக்கு தெரியும் வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 200 வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அதற்கு பின்னால் நபியினுடைய பெயரை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த பெயரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே பார்த்தார்கள்? அர்ஷினுடைய இடது பக்கத்தில், ஒரு பக்கத்தில் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு பக்கமும், இடது பக்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து ஞாபகப்படுத்தி அந்த பெயரை உச்சரித்து கேட்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே நபியை படைத்து விட்டார். ரசூலுல்லாஹ் பிறக்கிற போது மற்ற குழந்தைகள் எப்படி உலகத்தில் பிறக்குமோ அப்படியா பிறந்தார்கள். ஹஸரத் அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பிறக்கிற போது எத்தனை தனியான சிறப்புகள், தனியான அற்புதங்கள் அங்கே நிகழ்ந்தது, நிறைய சொல்லலாம். ஹஸரத் சொன்னதை போன்று பிறக்கிற போதே அத்தகைய சஜ்தா செய்த வண்ணமாக, அஷ்ஹது அல்லா இலாஹ என்று கைகளை உயர்த்திய வண்ணமாக ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிறக்கிற போது சில மாடங்கள், சிரியாவில் இருக்கிற மாடங்கள் எல்லாம் உடைந்து விழுந்தது, சில நதிகள் வற்றி போனது, சில அணையா தீபங்கள் எல்லாம் அணைந்தது. ஆமீனா அம்மையாருடைய அவர்களிலிருந்து ஒரு நூறு வெளிப்பட்டு சிரியாவினுடைய நகரங்கள் எல்லாம் விழுந்தது. ஹதீஸ்கள் இருக்கு, புகாரில சஹீஹான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை என்னுடைய தாய் ஈன்றெடுக்கிற போது அவர்களிடத்திலிருந்து ஒரு நூறு வெளிப்பட்டது, அந்த நூறினால் நகரங்கள் எல்லாம் விழுந்ததுன்னு அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு அதுவும் தனித்துவமாக, தனித்தன்மையாக இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்தை கிட்டத்தட்ட 2-3 தடவைக்கு மேலாக அறுத்து அதனை வெளியெடுத்து ஜம்சம் நீரினால் கழுவி மீண்டும் வைத்து தைத்தார்கள். உலகத்துல யாருக்காவது அப்படி செஞ்சிட முடியுமா? இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன ஹார்ட்ல பிரச்சனைனா கூட பைபாஸ் சர்ஜரி செய்வார்கள்.
செய்வார்கள். அதற்காக வேண்டி நிறைய பணம் எல்லாம் செலவு செய்யணும். அது முழுவதுமாக அந்த பிரச்சனை தீர்மானா இல்ல, பிற்காலங்கள்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை தனியாக எடுத்து வைத்து ஜம்சம் நீரினால் கழுவி அதனை மீண்டும் வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளமை பருவத்திலேயே நிறைய அற்புதங்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து வெளிப்பட்டது. அதெல்லாம் அவங்களோடு வாழுகிற சஹாபிகள் பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்தன்மைகளை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஹதீஸ்கள் பார்க்கிறோம். நம்முடைய வியர்வை போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வை, பெருமானாருடைய வியர்வை மணக்கும். ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமானாருடைய வியர்வையை சஹாபாக்கள் எடுத்துக்கொள்வதற்கு போட்டி போடுவார்கள். பெருமானாருடைய ரத்தத்தை போன்ற நம்முடைய ரத்தம். ஒரு சமயத்துல பெருமானார் ரத்தம் குத்தி எடுக்கிற போது ஒரு சஹாபி, ஒரு சின்ன சஹாபி, 8 வயது சஹாபி, இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் என்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இந்த ரத்தத்தை யாரும் பார்க்காத இடத்தில் நீங்க என்ன செஞ்சிருங்க, புதைச்சிருங்க அல்லது போட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி ரத்தம் குத்தி எடுத்த அந்த ரத்தத்தை ஒரு குவளையிலேயோ அல்லது ஒரு டப்பாவிலோ கொடுக்கறாங்க. இப்ப இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, யாரும் பார்க்காத இடம் எதுன்னு சொல்லி தேடி பார்க்கறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ரசூலுல்லாஹ் ஒழு செய்த தண்ணீரை குடிப்பதற்கு இங்கே போட்டி நடக்குது. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்வதற்கு போட்டி நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை சஹாபாக்கள் சேமித்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தமே கையில கிடைச்சிருக்குது. இது எப்படி சும்மா விடுறதுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, மடமடன்னு குடிச்சிட்டாங்க. மொத்த ரத்தத்தையும் குடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட திரும்பி வராங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யாரும் பார்க்காத இடத்தில் போட்டாச்சான்னு கேக்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, யாரும் பார்க்காத இடத்தில் போட்டாச்சு. யாரும் பார்க்காத இடம் தானே வயிறு, யாராவது பார்த்துட முடியுமா, அந்த உள்ள வயிற்றுக்குள்ள போனதை பார்க்க முடியுமா? அப்ப அந்த அடிப்படையில் இவங்க பொய் சொல்லல, உண்மையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கண்டுபிடித்து விட்டார்கள். மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி சொன்னாங்க, ஷரிப்து யா ரசூலுல்லாஹ், நான் குடித்து விட்டேன் என்று சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் தமஸ்ஸக்னல் நார், உங்களுடைய உடலை நரக நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். பெருமானாருடைய அந்த ரத்தம், பெருமானாருடைய வியர்வை, பெருமானாருடைய முடி, பெருமானார் உழு செய்த தண்ணீர், பெருமானார் பயன்படுத்திய பொருட்கள் அத்தனையும் சஹாபாக்களுக்கு பெரும் பரக்கத்தை கொடுத்தது. எல்லா சஹாபாக்களும் அதன் மூலம் பெரிய பெரிய பரக்கத்தை பெற்றார்கள். ரசூலுல்லாஹ் துஆ செய்து கொடுத்த பையிலிருந்து காலம் காலமாக அதிலிருந்து பேரித்த பழத்தை சாப்பிட்டார்கள். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்திலேயே நிறைய அற்புதங்களையும் நிறைய அதிசயங்களையும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பாங்கு சொன்னதே இல்ல. ஏன் பாங்கு சொன்னதில்லை? பாங்கினுடைய சிறப்புகளை குறித்து ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. பாங்கு சொல்பவர்களுக்கு நாளை கியாமத் நாள்ல கழுத்து பெரிதாக இருக்கும், நிறைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பாங்கே சொன்னதில்லையே. ஏனென்றால் பாங்கில் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் மாறுங்கள், இது ஒரு ஏவல், கட்டளை. ரசூலுல்லாஹ் பாங்கு சொன்னார்கள் என்றால் தொழுகைக்கு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா, அதை கேட்டுவிட்ட ஒருத்தர் தொழுகைக்கு வரலன்னா அவர் என்ன செய்வார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார். ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லி அதனை மறுத்தால் என்னவாகும், அதை அழிவின் பாதையில் கொண்டு சேர்க்கும். அப்ப ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பாங்கே சொல்லாத காரணம் என்னன்னா, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை மீறினாலே என்ன செஞ்சிடுவார், குஃபருக்கு சென்று விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒருவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வேறு ஒரு சஹாபியை சொல்லி நீங்க எழுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வை நீங்களே எழுப்பிருக்கலாமேன்னு கேட்டபோது, ஒருவேளை நான் எழுப்பி அவர் மறுத்துட்டாருன்னா அவர் காஃபிராகி விடுவார். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை நேரடியாக ஒருவர் கேட்டு அதற்கு அவர் செவி மடுக்கலன்னு சொன்னா, அந்த கட்டளைக்கு அவர் செவி சாய்க்கலன்னா அல்லாஹ் இந்த இஸ்லாத்துல அவரை வைத்துக் கொள்வதற்கு இடம் கொடுப்பதே இல்லை. அப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹ். நமக்கான சட்டத்தை போன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு சட்டம். நாம காலையில் நோன்பு நோற்றோம்னா இஃப்தார், மக்ரிபில் இஃப்தார் வைத்தாக வேண்டும். ரசூலுல்லாஹ்
இஃப்தாரே இல்லாமல் தொடர்படியாக நோன்பு பிடித்தார்கள். சில சஹாபிகள் அதே மாதிரி செஞ்ச போது பலகீனம் அடைந்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கடுமையா எச்சரித்தாங்க. என்னை போன்றவர்கள் அல்ல நீங்கள், என்னை போன்ற உடல் அல்ல உங்களுக்கு, என்னை போன்ற சட்டம் அல்ல உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் பெருமானாருடைய பெயரை சொல்றோம். என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்றோம். இதனை படர்க்கை என்று சொல்வார்கள். எதிரில் இருப்பவர்களை தான் அஸ்ஸலாமு அலைக்க என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற போது பக்கத்தில் ஒருவர் தும்பிட்டார். அந்த தும்பி அதற்கு பதில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டார். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா அதற்கு பதில் யர்ஹகுமுல்லாஹ்னு சொல்லணும். யர்ஹகுமுல்லாஹ்னு எதிர்க்க உள்ளவரை பார்த்து படர்க்கையாக ஒருவர் சொன்னாருன்னா தொழுது கொண்டிருக்கும் போது சொன்னா தொழுகை முறிஞ்சிரும். ஏன்னா அவர் யாருக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு? ஒருவர் தும்பினாரு, அந்த தும்பினதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு, அதற்கு பதில் சொன்னாரு. இப்ப எதிராளிக்கு பதில் சொல்லும் போது இங்க அவருடைய தொழுகையை முடிந்து விடுகிறது. ஆனால் அதே தொழுகையில் நபிக்கு நாம் சலாம் சொல்லுகிற போது அஸ்ஸலாமு அலைக்க என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எதிரில் ரசூலுல்லாஹ் இருந்தால் எப்படி சலாம் சொல்லுவோமோ, அஸ்ஸலாமு அலைக்க எப்படி நாம அந்த எதிரில் இருக்கிற மாதிரி சலாம் சொல்லுவோமோ அப்படியான வார்த்தை பிரயோகத்திலே நாம் சலாம் சொல்கிறோம். அதனால தான் இந்த விஷயத்துக்கு கஸாலி இமாம் விளக்கம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி நாம அத்தஹியாத்துல சொல்லும் போது நபியை நாம் முன்னால் கொண்டு வர வேண்டும், நபி எதிரில் இருக்கிற மாதிரி நாம் சிந்திக்க வேண்டும் என்று கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னா எல்லா விஷயத்திலும் தனித்தன்மை உடையவர்கள், எல்லா விஷயத்திலும் தனி சிறப்புடையவர்கள். எந்த வகையிலும் நம்மோடு ரசூலுல்லாஹ்வை ஒப்பிடவே முடியாது. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரண விஷயம் இதெல்லாம், நாம சர்வசாதாரணமா செய்யக்கூடிய விஷயம். யாருடைய மனதையும் ரசூலுல்லாஹ் புண்படுத்தியதே இல்லை, ரசூலுல்லாஹ் பொய் சொன்னதே இல்லை, ரசூலுல்லாஹ் ஏமாற்றியதே இல்லை, ரசூலுல்லாஹ் யாராவது கேட்டு இல்லைன்னே சொன்னதில்லை. இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய தனி தன்மைகள், தனி சிறப்புகள். ஆகவே கண்ணியமானவர்களே, பெருமானாருடைய அந்த சிறப்பை, அந்த அஸ்மத்தை நாம் விளங்கி அதற்கு பின்னால் பெருமானார் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். அப்படி முஹப்பத் வைத்தோமேயானால் பெருமானாருடைய பரக்கத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள முடியும். பெருமானாரை பிடித்தால் மட்டும் போதும், எல்லாவற்றையும் நாம் அடைந்து விட முடியும். முஹப்பத் என்பது அது ஈமானோடு தொடர்புடையது. அதனாலதான் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஒருவர் என்னின் மீது பிரியம் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் மூமினே இல்லை என்று சொன்னார்கள். அவர் மூமினே கிடையாது. என்னின் மீது பிரியம் வைக்கணும். எந்த அளவுக்கு வைக்கணும்? தன்னை விடவும், தன்னுடைய பிள்ளைகளை விடவும், பெற்றோர்களை விடவும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விடவும் என்னை நீங்கள் பிரியம் வைக்காதவரை நீங்கள் ஈமானே கொள்ள முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நாம் வாழ்கிற காலமெல்லாம் பெருமானார் மீது முஹப்பத் வைத்து, பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லி, பெருமானாரை புகழ்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை பெற்று வாழ்கின்ற நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. மரணிக்கின்ற சமயத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிய வண்ணமாகும், பெருமானாரை கண்ணார காணும் விதமாகவும் மரணிக்கின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி